எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மிஸ்ஸஸ் நோ இட் ஆல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹவு டு மேனேஜ் ஸ்ட்ரெஸ், எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு, ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு. எஸ் அஃப்கோர்ஸ், இப்போது பிள்ளைங்க வந்து படிக்கிறதையே வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் மெயினாக பார்த்தீங்கன்னா கிளாஸ் 10 கிளாஸ் 12 பசங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காங்க. அதை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் அண்ட் பிளானிங். நம்ம எப்பயுமே வடிவேல் சார் சொல்கிற மாதிரி எதையும் பிளான் பண்ணி பண்ணலன்னா கரெக்டாக வராதுமாங்க இல்லையா. ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு பிளான் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஸ்ட்ரெஸ் வந்து இருக்காது. எதனால் ஸ்ட்ரெஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வேலையை நம்ம கரெக்டாக செய்யலைன்னா தான் நமக்கு ஸ்ட்ரெஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெஸ்ட் கொடுத்துருப்பாங்க, நம்ம படிக்கலை அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரெஸ் வரும். அந்த மாதிரி இதை எப்படி அவாய்ட் பண்ணுறதுங்கிறத இதில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பிளான் யுவர் டே. அதாவது ஆர்கனைசேஷன் அண்ட் பிளானிங்கிறதுல ஒரு குட்டி பார்ட்டு தான் இது. பிளான் யுவர் டே. ஆல்ரெடி ஏன்னா நீங்கள் வந்து ஒரு பிளானர் யூஸ் பண்ணலாம், நிறைய டிஜிட்டல் ஆப்ஸ்லேயும் பிளானர்ஸ் இருக்குது. இல்லையா ஒரு நோட் மட்டும் எடுங்க, இன்றைக்கி ஈவினிங் உட்காருங்க, நாளைக்கு டைம் டேபிளை பாருங்கள், என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. இதை படிச்சிடலாம் அப்படின்னு நோட் பண்ணுங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி ஒரு சப்ஜெக்ட் வந்து ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க, அந்த சப்ஜெக்ட் வந்து நாளைக்கு இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற ஹோம்ஒர்க்கை பண்ணிட்டீங்கன்னா உடனே நீங்கள் படித்து எழுதி டெஸ்ட் இருக்குன்னா அதுக்கு படிச்சுக்கலாம். ஸோ ப்ரிப்பேர் ஆகிடுவீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ஸ்டிக் பண்ணணும். பிளான் பண்ணால் மட்டும் பார்த்தாது, ஸ்டிக் பண்ணி பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணணும். இது ஒன்று. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரியரிட்டைஸ் டாஸ்க். என்ன அப்படின்னா நம்ம நிறைய வேலையை சொல்லுவோம். சில பேர் உட்காந்து படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, நிறைய படிப்பாங்க, ஆனால் அவங்களோட அவுட்புட் நல்லா வந்திருக்காது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரியரிட்டைஸ் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 5 சப்ஜெக்ட் இருக்கா, 3 தான் நாளைக்கு டைம் டேபிளில் இருக்குன்னா அந்த 3க்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. மற்றதை வந்து கொஞ்சம் லேட்டாக படிச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு எது ஹார்டாக இருக்கோ அதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்து படிச்சிங்க அப்படின்னா தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் வராது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் லார்ஜர் ப்ராஜெக்ட்ஸ். பெருசாக இருக்குது, இப்போ ஒரு லெசன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து நம்ம அப்படியே படிக்க உட்காந்தோன்னா கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். அதில் வந்து பார்ட் பை பார்ட் எப்படியும் சாப்டர்ஸ் இல்லைனா யூனிட்ஸ் இருக்கும். அதில் 2 யூனிட் இன்றைக்கி படிக்கலாம், மீதி 2 யூனிட் நாளைக்கு படிக்கலாம். ஃபஸ்ட் பிரித்து பிளான் பண்ணி பாருங்கள். ஆப்வியஸ்லி உங்களுக்கு அது செட் ஆகிடும், படிக்கிற இன்ட்ரெஸ்ட்டும் தானாக வந்துடும். வந்து கிரியேட் அ ஸ்டடி ஷெட்யூல். ஆல்ரெடி நம்ம ஸ்டடி ஷெட்யூல் நிறைய நான் ப்ரிப்பேர் பண்ணது போட்டிருக்கேன். நான் என் எக்ஸாமுக்கு எப்படி படித்தேன் அப்படிங்கிறதையும் போட்டிருக்கேன். அது எழுதுறதுக்கு மேபி டைம் லேட் ஆகும், பட் ஒன்ஸ் நம்ம எழுதிட்டோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக ஸ்டிக் ஆன் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் ஸ்கூலிங் படிக்கிறப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து படிக்கிறதுக்கு அந்த ரொம்ப ஹார்டாக ஃபீல் பண்ணுற சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் காலையில் தான் எழுந்திரிச்சு படிப்பேன், விடிய காலையில் படிப்பேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அதை ஒரு ஷெட்யூல் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ மேக்ஸ் போடுறது ஈஸியாக இருக்குது அப்படின்னா ஈவினிங் ஸ்கூல் போயிட்டு வந்த உடனே நீங்கள் உட்காந்து மேக்ஸ் போட்டு பார்த்துக்கலாம். இதுவே எனக்கு வந்து சோஷியல் இருக்குது, படிக்கிறது கஷ்டமாக இருக்குது, இல்லை சயின்ஸ் இருக்குது, கான்செப்ட்ஸ் நிறைய புரியணும் அப்படின்னா ஏர்லி மார்னிங் இல்லைனா எல்லோரும் வீட்டில் தூங்கினதுக்கப்புறம் லேட் நைட் ஸ்டடி பண்ணுவாங்க ஒரு சில பேர். அது என்னன்னு தெரில, 10th வரைக்கும் நான் வந்து ஏர்லி பேர்டாக தான் இருந்தேன். அதாவது காலையில் 4, 5 அந்த மாதிரி எந்திரிச்சு உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிருவேன். பட் என்னாச்சுன்னு எனக்கு தெரியல, கிளாஸ் 12 பார்த்தீங்கன்னா என்னால் காலையில் சுத்தமாக எந்திரிக்க முடியல. எந்திரிச்சு உட்காருவேன், தூங்கிடுவேன், என்னால் முடியாது. அப்போ என்ன பண்ணிட்டேன்னா என் ஷெட்யூலை மாற்றி நான் நைட் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதாவது எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் டிவி சத்தம், யாரும் வந்து பேசி டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க இல்லையா, அப்போ அந்த டைமில் உட்காந்து நம்ம படிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து நீங்கள் ஸ்கூலிங் படிக்கும் போது எந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்தது இப்போ செகண்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்தி ஹேபிட்ஸ். என்னென்ன ஹெல்தி ஹேபிட்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்லீப்பிங் ஹவர்ஸ். இப்போ வந்து நீங்கள் 7 to 8 hours மினிமம் தூங்குனீங்க அப்படின்னா தான் உங்களோட பிரெயின் வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கும், ரொம்ப அமைதியாக இருக்கும், அதனால் ஃபோக்கஸ்டாக இருக்கும். அடுத்த நாள் கிளாஸஸில் உங்களால் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியும். சில பேர் இருப்பாங்க என்ன பண்ணுவாங்கன்னா லேட் நைட் தூங்குவாங்க, 12 o'clock தான் தூங்குவாங்க, காலையில் 3 o'clock எந்திரிச்சு படிப்பாங்க, இல்லை 4 o'clock எந்திரிச்சு படிப்பாங்க, ஹார்ட் ஒர்க் நிறைய போடுவாங்க. பட் ஒரு நிமிஷம் திங்க் பண்ணி பாருங்கள், உங்களோட இது ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு.
கண்டிப்பாக ஆகாது. உங்களோட ஸ்லீப் ரொட்டீனை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணவே கூடாது. நம்ம வந்து நம்மளோட பாடி மைண்ட் ரெண்டுமே ஹோல் டே ஹெக்டிக்காக இருக்கிறதுனால கண்டிப்பாக அதுக்கு ஒரு ஸ்லீப்பிங் ஹவர்ஸ் தேவை. 7 to 8 hours மினிமம் ரெஸ்ட் தேவை. அந்த டைமிங் எப்படி வருது? மினிமம் 7 hours. எக்ஸாம் டைமில் வேணால் 6 hours வச்சுக்கோங்க. மற்ற டைமில் மினிமம் 7 hours நீங்கள் தூங்குற மாதிரி உங்கள் ஷெடியூலில் பிளான் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்த மாதிரி நீங்கள் ஏர்லி பேடாக இருந்தீங்க அப்படின்னா சீக்கிரம் ஒரு 9 o'clock படுத்துட்டு காலையில் 4 எழுந்திரிக்கிற மாதிரி பிளான் பண்ணலாம். 10, 11, 12, 1, 2, 3, 4 கரெக்டாக 7 hours வந்துருச்சு. இல்லை நீங்கள் லேட் நைட் தான் படிப்பீங்க அப்படின்னா காலையில் எந்திரிக்கிறத கொஞ்சம் லேட் பண்ணிக்கோங்க. பட் அது உங்கள் ஸ்கூலோட கெட் ரெடி டைமை எந்த இதுலேயும் என்ன சொல்கிறது ஒரு ரொட்டீனை வந்து செட் பேக் பண்ணுற மாதிரி பண்ணிடக்கூடாது. அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஈட் ஹெல்தி ஃபுட்ஸ். ரொம்ப 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 முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சுகரி கண்டென்ட் நிறைய எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட எனர்ஜி கிராஷ் ஆகிடும். ஸோ உங்களோட கிளாஸஸில் வந்து எஃபிஷியண்ட்டாக பண்ண முடியாது. இன்னொன்று வந்து உங்களோட மைண்டுக்கும் பாடிக்கும் நல்ல ஹெல்தியான ஃபுட்டு தேவை. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, அந்த பாதாமை காலையில் ஊற வச்சு சாப்பிடுங்க அப்படிம்பாங்க. அதெல்லாம் நல்லாயிருக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஃபுல்லாக நம்மளோட டம்மியை ஃபுல் பண்ணிட்டு வந்து உட்காந்தோம் அப்படின்னா தான் நம்மளோட அட்டென்ஷன் இல்லைனா ஃபோக்கஸ் எல்லாமே கிளாஸில் இருக்கும். டீச்சர் நடத்துறது நமக்கு கிளியராக மைண்டில் போய் ஏறும். நமக்கு ஒன்ஸ் அது ஏறிடுச்சு அப்படின்னா அவ்வளோவா நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண தேவையில்லை. ஸோ நீங்கள் ஒன்ஸ் தரவாயிட்டீங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கவே இருக்காது. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் ரெகுலர்லி. என்ன அப்படின்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளோட மைண்டு பாடிக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீவர். ஆக்சுவலி எக்ஸசைஸ் இஸ் அ கிரேட் ஸ்ட்ரெஸ் ரிலீவர். உங்களால் என்ன சொல்ல முடியும், ஒரு சில பேரால் ரன்னிங் ஜாகிங் போக முடிஞ்சால் போக, கிளாஸ் 10 கிளாஸ் 12 அப்படின்னு சொன்னால் பேரண்ட்ஸ்ட்டு சொல்லுங்கள் இதுவும் கொஞ்சம் முக்கியமான விஷயம் தான் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை பண்ணலாம். ஒரு ½ an hour எடுத்துக்கலாம். மினிமம் ½ an hour யூ கேன் ஸ்பெண்ட். நல்லா பண்ணலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா இப்போ உங்கள் வீட்டை மொட்டை மாடியிலேயே ஒரு வாக் போங்க, முடிஞ்சால் ஒரு ஜாக் போங்க, இல்லை சும்மா வாக் 8 வாக் அந்த மாதிரி நிறைய இருக்குது. இப்போ எக்ஸசைஸ் ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் என்கேஜ் பண்ணுங்கள். ஒரு ½ an hour நீங்கள் தள்ளி வைக்க போகிறதுனால அப்படி ஒன்றும் பண்ணுறதில்ல. ஒரு ½ an hourல நீங்கள் அப்படி ஒன்றும் பயங்கரமாக எந்த கான்செப்ட்ஸையும் படிச்சிட மாட்டீங்க. ஸோ இது வந்து மெயின். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா நம்ம எப்படி ஆர்கனைஸ் பண்ணிக்கணும்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஹெல்தி ஹேபிட்ஸ் பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ். என்னென்ன ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் எல்லாரும் சொல்கிறது தான் ப்ராக்டிஸ் மைண்ட்ஃபுல்னஸ். மைண்ட்ஃபுல்னஸ் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிடேஷன், அப்புறம் டீப் ப்ரீத். இது வந்து ஒரு 2 minutes சும்மா கண்ணை மூடிட்டு உட்காருங்க. இன்றைக்கி என்னென்ன நடந்ததுன்னு யோசிங்க. நான் ஈவினிங்காக இருந்தால் இல்லை காலையிலனா இன்றைக்கி என்னெல்லாம் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி யோசிங்க. அதுக்கப்புறமா டீப் ப்ரீத் அப்படி நல்லா இழுத்து மூச்சு வாங்கினோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நம்மளோட மைண்டை வந்து காம் பண்ணிடும். ஸோ நமக்கு ஆங்ஸைட்டி வராது. எங்கே நமக்கு ஆங்ஸைட்டி வருதோ அந்த இடத்துல தான் நம்ம வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு ஸ்ட்ரெஸ் ஆக ஆரம்பிச்சிடுவோம். அடுத்தது டேக் பிரேக்ஸ். இது வந்து ஸ்கூல்லேயுமே உங்களுக்கு பிரேக் கொடுப்பாங்க. ஈவினிங் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ஷெடியூலில் கண்டிப்பாக நீங்கள் ஷெடியூல் போடுறப்ப பிரேக் டைம் போட்டு தான் போடணும். ஏன்னா நான் ஷெடியூல் போடுறேங்கிறதுக்காக ஃபுல்லாக போட்டுட்டு நடக்காதது பண்ண முடியாது. இடையில பிரேக் கொடுங்க. ஒரு 10 minutes பிரேக் கொடுங்க, 5 minutes பிரேக் கொடுங்க. அந்த பிரேக்கில் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்யுங்க. பாட்டு கேளுங்க, இல்லைன்னா நீங்கள் உட்காந்து பாட்டு பாடுங்க, ஸ்டோரி புக் படிங்க, இல்லை அப்படின்னா உங்கள் அம்மா அப்பா கிட்ட உட்காந்து பேசுங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுங்க. இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னாலும் கிரேட் ஸ்ட்ரெஸ் ரிலீவர் இதெல்லாம். அடுத்தது இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா ஆஸ்கிங் ஃபார் ஹெல்ப், சீக் சப்போர்ட். யாருக்கிட்ட நீங்கள் சப்போர்ட் கேட்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அடல்ட் கிட்ட வாங்கிக்கோங்க. அது ட்ரஸ்ட்வர்தியாக இருக்கிற அடல்ட்டாக இருக்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ட்ரஸ்ட்வர்தியாக இருக்கிற ஒரே அடல்ட் யாருன்னு ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பேரண்ட்ஸ் தான். உட்காந்து பேசுங்க உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட, உங்கள் அம்மா அப்பா கிட்ட சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக அவங்க வந்து உங்களுக்கு அதுலேருந்து எப்படி வெளியில் வருதுன்னு ஒரு இது கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அவங்களும் அதை தாண்டி தான் வந்திருப்பாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் உங்கள் பேரண்ட்ஸ் கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க, கண்டிப்பாக உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட பேச முடியும். செகண்ட் ஆப்ஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் கிட்ட நீங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் என்னன்னா கிளாரிஃபையிங் யுவர் டவுட்ஸ்.
எந்த சப்ஜெக்ட் இந்த சப்ஜெக்ட் எனக்கு புரியலை, எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னா உடனே அந்த கன்சர்ன் சப்ஜெக்ட் டீச்சர்கிட்ட போயிட்டு கேட்டு கான்செப்ட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு அவங்க சொல்கிறதும் புரியல அப்படின்னா கவலையே தேவையில்லை. இப்போ ப்ரெசண்ட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நம்பர் ஆஃப் சோஷியல் ஆன்லைன் சோர்சஸ் இருக்குது நமக்கு படிக்கிறதுக்கு. ரொம்ப கிளியராக நமக்கு யூடியூப் வீடியோஸில் நிறைய கான்செப்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இல்லையா, அதில் பார்த்து புரிஞ்சுக்கோங்க. இல்லை ஒரு சிலர் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு கான்செப்ட்ஸ் நல்லா புரியும், அதை புரிஞ்சுக்கோங்க. கான்செப்ட்ஸ் அந்த சப்ஜெக்ட்ல தரவா இருந்தாவே நீங்க வந்து ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. ஸோ நான் சொன்னதெல்லாம் பாயிண்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் கொடுக்கறது சின்ன சின்ன அடிஷ்னல் டிப்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெடியூஸ் யுவர் ஸ்க்ரீன் டைம். மொபைல் பார்க்குறத ரொம்ப கம்மி பண்ணிவிடுங்க. ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு ஒரு 5-10 மினிட்ஸ் பார்க்கலாம், பட் தூங்க போகிறதுக்கு 1 hour முன்னாடி நீங்கள் பார்க்கவே கூடாது. ஏன்னா அது உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணும். சப்ஜெக்ட்லேருந்து நீங்கள் டிவியேட் ஆகிட்டீங்கன்னா தான் அதில் டவுன் ஆகும். ஸோ ஆப்வியஸ்லி ஸ்ட்ரெஸ் வர வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோக்கஸ் ஆன் த ப்ரெசென்ட். இப்போ என்ன இருக்கோ அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அவங்க பழைய மிஸ்டேக்ஸ், ஐயோ நான் அதை படிக்காமல் விட்டுட்டேனே, அச்சோ அந்த முடிஞ்சு போன எக்ஸாமில் நான் ரொம்ப கம்மி மார்க் வாங்கிட்டேனே அப்படின்னு சொல்லி வரி பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. பாஸ்ட்டை பற்றி நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா ப்ரெசென்ட்டும் சேர்ந்து வேஸ்ட் ஆகும். அந்த எக்ஸாமில் பண்ணலையா விட்டுருங்க, அதோட ட்ராபேக்ஸ் எல்லாம் எழுதுங்க. அதை எப்படி வந்து அப்கம் பண்ணலாம், என்ன மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படின்னு பண்ணி அதை வந்து நல்லா பண்ணி சக்ஸஸ் பண்ணிவிட்டு நல்ல மார்க் வாங்கி காட்டுங்க. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மெயின்டைன் அ பாசிட்டிவ் ஆட்டிடியூட். ஸோ நம்மளோட ஆட்டிடியூட் எப்பயுமே பாசிட்டிவாக இருக்கணும். என்னால் முடியும், நான் நல்லா படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வராது. ஸோ ஃபோக்கஸ் ஆன் யுவர் கோல்ஸ் அண்ட் ரிமைண்ட் யுவர் செல்ஃப் ஆஃப் யுவர் ஸ்ட்ரென்த். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்ச பிள்ளைங்க யாராவது 10th இல்லைனா 12th படிச்சுட்டு இருக்காங்க, ஈவன் எந்த கிளாஸ் வேணாலும் இருக்கலாம். ஏன்னா இப்போ 5th ஸ்டாண்டர்ட் பிள்ளை கூட நாளைக்கு எக்ஸாம் அப்படின்னா எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது, நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இல்லைனா அவங்க டைமை ஸ்க்ரீன் அந்த மொபைல் கொடுத்து வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்களே பார்த்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு டிப்ஸ் கொடுங்க. இந்த வீடியோவை இவ்வளோ பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி.